அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய இந்த பகுதி வழக்கமா பிஸியா இருந்திருக்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த வெளிப்பகுதியில தான் இந்த பதவியேற்பு வைபவமானது நடக்கும். ஆனால் இந்த முறை குளிர்காலமாக, குளிர் காரணமாக, கடுங்குளிர், ஒரு -3 டிகிரி கடுங்குளிர் காரணமாக 1985க்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு வைபவமானது ஒரு உள்ளரங்க கூட்டமாக நடைபெற்றிருக்கிறது. முதல்ல இந்த திட்டமிட்டது இப்படி சாதாரணமா இல்லை, ஒரு 2 லட்சம் பேர் பங்கு கொள்ள பார்க்க இந்த வாயில் பகுதியில் தான் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் ஹில்லுடைய அமெரிக்க பாராளுமன்ற கட்டிடத்துடைய வெளிப்புறத்தில் தான் அது நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் ஒரு தாங்க முடியாத கடுங்குளிரில் நிறைய மக்கள் வந்தால் இறந்து போகிறதுக்கான சூழல் இருக்குது, ஒரு ஹெல்த் ஹசார்ட் இருக்குது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியானது உள்ளரங்க நிகழ்ச்சியாக மாற்றி முடிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் மற்றும் அவருடைய ஃபர்ஸ்ட் லேடி மெலானியா ட்ரம்ப், அமெரிக்க விடைபெற்றிருக்கக்கூடிய அதிபர் ஜோ பைடன் மற்றும் அவருடைய துணைவியார் ஃபார்மர் ஃபர்ஸ்ட் லேடி டாக்டர் ஜில் பைடன், தற்போதைய துணை அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஜேடி வான்ஸ் மற்றும் அவருடைய துணைவியார் செகண்ட் லேடி உஷா வான்ஸ் உள்ளிட்டோர் பார்க்கக்கூடிய பங்கு கொள்றாங்க. அநேகமாக இது விடை பெறக்கூடிய அதிபருடைய பிரியாவிடை ஃபேர்வெல் நினைக்கிறேன். இப்போ இது நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும், இன்னைக்கு காலையில் வரைக்கும் அமெரிக்க நேரம் படி இன்னைக்கு காலையில் வரைக்கும் சரியா ஒரு மணி நேரம் முன்னாடி வரைக்கும் அமெரிக்க அதிபராக பணியாற்றி விடைபெறக்கூடிய திரு ஜோ பைடனுக்கும் ஃபர்ஸ்ட் லேடியாக இருந்த ஜில் பைடனுக்கும் பிரியா விடை ஃபேர்வெல் ரிசப்ஷன் நினைக்கிறேன். இதுதான் நமக்கு காட்சிகள் உணர்த்தது. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் மிஸ்டர் ஷான். சரிதான், ரைட். இந்த நிலையில நம்முடைய திரு யூத் ஓட்டர்ஸும் மனம் மாறி ட்ரம்ப்க்கு ஓட் பண்ணதை பார்க்கலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக் போன்ற ஒரு நல்ல மீடியத்தை அவர் யூஸ் பண்ணார் மக்களை ரீச் பண்றதுக்கு. டிக்டாக்ல அவர் ஏற்கனவே எடுத்திருந்த நிலைப்பாடை மாத்தினார். முதல்ல பேன் பண்ணணும், இப்ப பேன் பண்ணணும்னு சொல்லி டிக்டாக் சிஓக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்காரு இந்த விழாவுக்கு. டிக்டாக் அவங்களுடைய கவர்னன்ஸ், அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை அமெரிக்கா ஒரு கம்பெனியா மாத்துறதுக்கு எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்யறேன், அவங்களுடைய டேட்டாவை அமெரிக்கால ஹோஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க சொன்னதுனால அதை ஏற்றுக்கொண்டு இப்ப மேபி ஒரு எலான் மஸ்க் போன்ற ஆள் கூட அதை மேனேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாயிண்ட் டேக்கர். நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம். ஜோ பைடனுக்கு பிரியா விடை கொடுக்கக்கூடிய காட்சி. ஜோ பைடனோடு உடன் பணியாற்றிய கமலா ஹாரிஸ், செகண்ட் ஜென்டில்மேனாக இருந்த டாக் எம்மாஃப் உள்ளிட்டோர் ஜோ பைடனுக்கு கட்டிப்பிடித்து பிரியாவிடை கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த பிரசிடென்ட்டுடைய அஃபிஷியல் ஹெலிகாப்டர் தான் அவர் கிளம்பி செல்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். கமலா ஹாரிஸ் மற்றும் அவருடைய கணவர் டாக் எம்மாஃப் துணை அதிபராக இருந்து விடை பெற்று கனத்த முகத்தோடு வெளியே செல்லக்கூடிய காட்சி. புதிய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் உஷா வான்ஸ். அமெரிக்காவில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க, துணை அதிபர் மாளிகையில் ஒரு இந்திய பெண் போய் இன்னொரு இந்திய பெண் வரார், கமலா போய் உஷா வருகிறார் அப்படின்னு. ஜேடி வான்ஸ் கமலாவை அங்கேருந்து வெளியேற்றினாலும் கூட தன்னுடைய மனைவியா இன்னொரு இந்திய பெண் உஷாவைத்தான் அங்கே உள்ள கொண்டு வரார். எப்படி பார்த்தாலும் மசாலா தோசை அங்கே துணை அதிபர் மாளிகையில் தொடர்ந்து சமைக்கப்படும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம்.